இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே கலைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் என்னில் துன்ப நேரத்திலும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக எங்கள் மத்தியிலே கர்த்தரிடத்திலே பிரவேசித்திருக்கிறதான அமரர் ஞானப்பிரகாசம் ஆல்பர்ட் டெனிசன் அவர்களுடைய நல்லடக்க இறுதி ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலும் கூட இந்த நல்லடக்க ஆராதனையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து தேவன் தாமே தொடக்கத்திலிருந்து கூடவே இருக்கும்படியாய் முடியும் வரை தேவனுடைய கரம் கூடவே இருக்கும்படியாக தேவன் இவரை காலநிலைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் சாதகமாய் மாற்றி இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து எங்கள் மத்தியில் இருக்கிறதான சகோதரன் ஜூட்தினேஸ் அவர்கள் எங்களுக்கு முன்பதாய் வந்து ஜெபம் பண்ணி கொள்வார். எனவே இந்த ஆரம்ப ஜெபத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படலாம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பாவை துதிக்கிறேன், நம்மை ஸ்தோஸ்தரிக்கிறேன், நம்மை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாய் தகப்பனே இந்த இறுதி தகப்பனே ஆராதனைக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். விசேஷமாய் இயேசுவின் நாமத்தினாலே காலநிலைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் சாதகமாய் ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்காய் சுபிக்கிறேன். தகப்பனே இந்த ஆராதனை தொடக்கம் தகப்பனே முடிவு பரியந்தம் தகப்பனே இறுதி அடக்க ஆராதனை வரை தகப்பனே நேர்த்தியும் சுவையுமாய் உடைய கரம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த இடத்திலே அவர்களை தகப்பனே நீர் தேற்ற வேண்டுமோ பலப்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களிலே நீர் தகப்பனே நல்ல தேற்றவர்களான ஆளவனாய் இருந்து தகப்பனே நீர் அவர்களை தேற்றுங்க, தாங்குங்க, நீரே ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் உடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லது. இந்த வேளையிலும் கூட நாங்கள் பாடல் தாளில் உள்ள இரண்டாவது பாடலை நாங்கள் பாடி தேவனுக்கு மகிமை சேர்க்கலாம். இந்த உலகத்திலே 1000 உறவுகள் இருந்தாலும், இந்த உலகத்திலே 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும், விண்ணிலும் மண்ணிலும் எங்களுக்கு அந்த தேவனை தவிர, அந்த இயேசுவை தவிர ஒருவரும் எங்களுக்கு உறவாக இல்லை. வேறு யாரும் எங்களோடு கூட வருவது இல்லை. எனவே இந்த வேளையிலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து சொல்லிக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பிறக்கிறோம், நாங்கள் மரிக்கிறோம். ஆனால் பிரிவினால் எங்களுடைய இருதயம் துக்கமடைகிறது, எங்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த தேவனை காண வேண்டும் என்கிறதான வாஞ்சை ஒன்று மாத்திரமே நிரந்தரமாய் இருக்கிறது. எனவே இந்த வேளையிலும் நாங்கள் அந்த
கருத்தடங்கிலான ஒரு பாடலை நாங்கள் பாடி தேவனுக்கு நாங்கள் நன்றி சேர்க்கலாம், தேவனுக்கு மகிமை சேர்க்கலாம். தகப்பனாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்த காரியம், இந்த உலகத்திலே என்ன பிரிந்து போனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று வாழ்ந்து அந்த ஓட்டத்தை முடித்த தகப்பனை பார்க்கிறோம். எனவே இந்த வேளையிலும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அவரை நோக்கி, தேவனை நோக்கி நாங்கள் இந்த பாடலை பாடி நாங்கள் அவருக்கு மகிமை சேர்க்கலாம். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றிக் கொண்டேன். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றிக் கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, நீர் நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக் கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, நீர் வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேது உண்டு? இந்த விண்ணிலும் மண்ணிலும் அந்த தேவனை தவிர யாரும் எங்களோடு கூட இருப்பதில்லை. எனவே இந்த வேளையிலும் இந்த தகப்பனாரோடு கூட நீண்ட நாட்களாய் அறிமுகமான அல்ல தெரிந்த அல்ல கூடவே பிறந்த என்று சொல்லலாம், கூடவே பிறந்த அந்த சகோதரி கவிதாவினுடைய சாட்சியை நாங்கள் கேட்க போகிறோம். எனவே அந்த தகப்பனாரோடு கூட அவர் இருந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், அதே போல அவர் எவ்வண்ணமாக அன்பாக இருந்தார் என்பதை குறித்ததான சாட்சியை சகோதரி எங்கள் மத்தியிலே இந்த வேளையிலும் தெரிவித்துக் கொள்வார். எனவே முன்பதாய் வந்து
அந்த சாட்சியை தெரிவித்துக் கொள்வார். அண்ணாங்களை அண்ணன் மேலே இவருக்கு மூன்றாவது அண்ணா. அவர் பாவம் அம்மாவோட சேர்ந்து எங்களை அவர் தான் உழைச்சி பார்த்தவர். அவர் அவர் தான் படிக்காட்டிக்கும் நாங்கள் படிக்கணும் சின்னத்துலேருந்தே எங்களோட அம்மாவோட சேர்ந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தது. மற்ற அண்ணன் மேலே சேர்த்து போயிட்டு நம்ம வெளியா ஆனாலும் இது அவங்களோட எந்த நேரமும் ஒரு அண்ணா மாதிரி இல்லை, ஒரு தகப்பன் மாதிரி ஆலோசனை சொல்கிறதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி பகுதி விட்டு கதைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யும். இப்போ கூட எங்களுக்கு தெரிய இல்லை. இப்போ 3 கிழமைக்கு முதல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க ஒரு அக்காட மகன் வைஃப் சேர்த்தது. அப்போ அந்த நேரம் நாங்கள் கூட எங்களோட கதைக்கிற ஒவ்வொரு நாளுமே எடுத்து கதைப்போம். 5-6 மணிக்கு அளவு கதை கேட்க பகுதி வழியாக சொல்லுவோம். எங்கள் எங்களை கொண்டு பிள்ளைகளை காட்டும் கொடி நாங்கள் வந்தாங்க தான். நான் பிள்ளைகள் வளர்ந்து விவரம் தெரிஞ்ச பிறகு அவர் பார்க்கல தானே கொண்டு வந்து காட்டுங்கோ இல்லாட்டி என்ன வெளிநாட்டுக்கு எடுக்கோ நான் உனக்கு கடையில் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்லுப்பா. ப்ரே பண்ணுற உங்களுக்காக நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி கொடுத்தானே இருக்கிறேன் நான் உங்களுக்காக எல்லாம் அப்படின்னு சொல்லும். நாங்கள் சொன்னாங்க ப்ரொமிஸ் பண்ணினாங்க. அடுத்த வருஷம் 4 பேரும் என்னோட தங்கச்சி ஜெர்மனியில் இருக்குது. 4 பேரும் கட்டாயம் வருவோம் உன்னோட சேர்ந்து எல்லா இடம் சுற்றி தெரியவோம்னா கவலைப்படாத நீ சந்தோஷமா இருக்கு. நான் பகுதி சொன்னேன் அந்த பிள்ளைகளோட சத்த உடிச்சு நமக்கு அதை வரைக்கும் எல்லாம் செய்கிறீங்கள் எனக்கும் செய்வீங்களாடி நான் உனக்கு இதை விட சிறப்பாக செய்வேன். ஆனால் இவ்வளவு கூடிய விதம் செய்ய மாட்டேன் எதிர்பார்க்கிறேன். வேற விருப்பமே இல்லை. அவர் உயிரோட இருக்கதான் பார்க்கணும். செத்த பிறவை பார்க்க விருப்பம் இல்லை. ஆனாலும் அவருக்கு நாங்கள் படியாக இருந்தாலும் அவருக்கு சொன்ன நாங்கள் இதெல்லாம் படிவான செய்வோம் அதுக்காக நாங்கள் ஓடி வந்திருக்கோம். மேல ஒரு நல்ல ஒரு சகோதரன் நல்ல ஒரு தந்தையை போல அப்பா சின்னத்திலே 2000 மணி செத்தப்புறம் எங்களோட எல்லாத்திலையும் புத்தி சொல்லும். எல்லா கதையும் எடுத்து கதைக்கு மிஞ்சி இருக்கிற எல்லா சொந்தங்களோட கதையும் அவரால் அம்மா போன பிறகு எங்களுக்கு சொல்லும். மேலே சின்ன வயசுல நாங்கள் இவர் இழந்தது உண்மையில எங்களுக்கு சரியான மனவேதனையும் கவலையும். உஷா எனக்கு அதெல்லாம் பாவம் நல்லா கஷ்டப்பட்டு அதுக்கு பாவம் தான் ஆக போறன்ற பயம் இருக்கு. பயத்தெல்லாம் காட்டாம இருந்து இப்ப கடைசியா கால் இல்லாம உயிரோடையாவது இருந்திருக்கலாம். நாங்க அப்படி குணமா பார்க்க வந்திருக்கோம். நல்ல கத்தருக்கு நன்றி சொல்றேன். வாழ்க்கையை குறித்து நல்ல மனைவி கடவுள் கொடுத்திருக்கிறேன். நல்ல 4 பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல மருமக்கள் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை போல நல்ல சகோதரங்கள், நல்ல தாய் தகப்பனோட வாழ்ந்து சின்ன வயசுல நல்ல பூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்றதை நான் கத்தருக்கு நன்றி சொல்றேன். நாங்களும் கூட தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனை இந்த பூமியிலே தேவன் கொடுத்தார். நல்ல அன்புமிக்க பொறுப்புமிக்க ஒரு மகனாக வளர்த்தார். அது மாத்திரமில்லாமல் நல்ல உறவுகளை, நல்ல பிள்ளைகளை, அதே போல பேர பிள்ளைகள், அதே போல எல்லா மக்களோடும் கூடவே ஒரு அன்புமிக்க மகனாய் வாழ்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்திருப்பது எங்களுக்கு இழப்பின் மிகுதியால் எங்களுக்கு கவலையாக இருந்தாலும் ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை நிச்சயமாக தேற்றுகிறவராயிருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் என்னை தேற்றுவார் என்னும் பாடலை பாடி தேவனுக்கு மகிமை சேர்க்கலாம். To
அவர்கள் இன்னும் ஒரு சகோதரி எங்கள் மத்தியில் இருக்கிறார். சகோதரி ரேணுகா அவர்கள் முன்பதாய் வந்து தகப்பனாரை குறித்ததான ஒரு சாட்சி எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். சகோதர இழப்பின் நிமித்தம் மத்தியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்கள் குடும்ப சார்பிலும் எங்களுடைய சார்பிலும் நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடைய துயரத்திலே நீங்கள் பங்கெடுக்க வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் இருதயத்தின் அடியாளத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய சகோதரனை பற்றி நாங்கள் சொல்வதென்றால் நிறைய இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் சுருக்கமாய் ஒன்று இரண்டு வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு அன்பான நல்ல ஒரு சகோதரன் அவர். என்னுடைய சகோதரி சொன்ன மாதிரி அவர் ஒரு சகோதரனாய் எங்களோடு பழகுவதில்லை, ஒரு நல்ல நண்பனாய், ஒரு தகப்பனாய், எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக ஒரு அட்வைசர் எங்களுக்கு இருந்திருக்கிறார். என்ன காரியம் என்றாலும் நாங்கள் ஃபோன் எடுக்கும்போது அவரோட கதைக்கும்போது எங்களுக்கு நல்ல காரியங்களைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக எங்களுடைய கணவன்மாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனபடியாக தான் 3 பேரும் உடனே டிக்கெட் போட்டு 4 மணி தியாகத்துக்குள்ளே அனுப்பி வைத்தார்கள். அவரோடு நாங்கள் இந்த கடந்த நாட்களில் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலமாய் ஒரு அவர்ஸ் கணக்காய் இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு மணித்தியால கணக்காய் ஃபோனில் எல்லாரும் நின்று நாங்கள் பேசுவோம். எல்லாம் அவர்கிட்ட நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுங்க, நான் உயிரோடு இருக்கைக்கு நான் வந்து பாருங்கன்னு சொன்னவர். உண்மையிலே நாங்கள் நினைச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம், 4 பேரும் வருவோம்னு சொன்னாங்க. தனியே வர மாட்டோம். உங்களோட சகோதரிகள் 4 பேரும் நாங்கள் ஓடி வந்து உங்களோட நிற்போம்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வருவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இதுவாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிந்தபடி நாங்கள் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்லேருந்து வந்த நாங்கள் எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம் மதம் மாறி இருக்கிறாங்க என்று. நீங்களும் கும்பிடுற அதே கிறிஸ்துவைத்தான் நாங்களும் சேவிக்கிறோம். நான் 2005ஆம் ஆண்டு இந்த தேசத்துக்கு வந்தபோது என்னுடைய அண்ணி, அதாவது என்னுடைய மச்சாளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவருக்கும் இவருக்கும் தான் நான் சொன்னான், நீங்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் வாழணும். அப்போது நான் எங்களோட வீட்டிலே நிறைய வீட்டு கூட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன். அநேகருக்கு தெரிந்திருக்கும். அநேகரை நான் எங்களோடு சேர்ந்து வந்து அண்ணாவும் என்னுடைய அண்ணிய பிள்ளைகளும் என்னோடு வந்து நின்று நான் கூட்டிகிட்டு போகிற எல்லா சர்ச்சஸ்க்கும் என்னோட வருவார்கள். நிறைய ஆராதனையில் நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். நான் சொல்லிவிட்டு போனேன், நான் வந்தது உங்களுக்கு சத்தியம் சொல்ல நான் கடந்து போகிறேன், நீ ஆண்டவருக்காக வாழணும்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன். எல்லாரையும் தான் ஆண்டவர் நேசிக்கிறேன், எங்களை மட்டுமில்லை எல்லாரையும் தான். நாங்கள் சர்ச்சுக்கு நான் இனி போவேன், கவலைப்படாமல் போன்னு சொன்னேன். நான் போய் ஒரு மாதத்தால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஞானஸ்நானம் கட்ட உதவி செய்தார். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த மகா வெற்றி என்று சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிற. நாங்கள் இவரை மரித்து போயிருக்கிறார், இப்பொழுது நாங்கள் இழந்து விட்டோம், மாமிசத்திலே கலங்குகிறோம். ஆனாலும் என்னுடைய தேவனுடைய வருகையில் ஒரு நாள் என்னுடைய அண்ணாவை முகமுமாய் சந்திப்பேன். அந்த ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நாங்கள் அவர் வரும்போது அவரை உயிரோடு நாங்கள் பார்ப்போம். இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் கடந்து சென்றிருக்கிறார். இந்த மகா மேன்மை ரட்சிப்பை பெற்று அதுதான் எங்களுக்கு கர்த்தர் தந்த மகா மேன்மை. அவர் உலகத்துக்குள்ளே அவர் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ முழு இதாகாமல் போயிருந்தால் நான் உண்மையாக அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டேன். சரியாக வேதனைப்பட்டு நான் முழு சந்தோஷத்தோடு நிற்கிறேன். மாமிசத்திலே கலையினால் தேவனோடு என்னுடைய அண்ணா இளைப்பாறை கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை நாங்கள் சந்திப்போம் என்று அவர் எங்களுக்கு மிகவும் அருமையான அண்ணன், நல்ல ஒரு தகப்பன், நல்ல சிநேகிதராக எங்களோடு இருந்திருக்கிறார்.
எங்களுடைய பிள்ளைகளில் எல்லாம் அவர் நல்லா பேசுவார். எங்களுடைய பிள்ளைகளோடு எல்லாம் நன்றாய் போன் எடுத்தால் லண்டன்லேருந்து எங்களுடைய பிள்ளைகளோடு சகோதரி சாந்திரா பிள்ளைகளோடு நன்றாய் பேசுவார். அப்படி ஒரு அன்பான எல்லாரையும் பேராய் கூப்பிட்டு கடைசியாக எங்களுக்கு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வருவேன் என்று நாங்கள் ஓம் என்று சொன்னோம். நாங்கள் கண்டிப்பாக அவங்க கூப்பிடுவோம் அங்கே. ஆனாலும் இதுதான் அவருடைய டைமாக இருக்கிறது. எல்லாரும் நாங்கள் நேரத்திலும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களோட தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரி. தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை அறிந்து அந்த தேவனுடைய வழியிலே நடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக முகமுகமாய் பார்க்கத்தக்கதாக ஒரு அற்புதமான காரியத்தை வாசலை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுத்தார், தகப்பனாருக்கும் உருவாக்கி கொடுத்தார். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக என்று சொல்லத்தக்கதாய் அந்த வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையில் தேவன் கூடவே இருந்தார். தன்னுடைய சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் கலங்காதிருங்கள் என்று கூட அவர் சொல்லுகிற வசனத்தை அவர்கள் சாட்சியாய் சொல்லுகின்ற போது கேட்டிருந்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் வாழுகின்ற போதும் மரிக்கின்ற போதும் தேவனோடு இருப்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. நிச்சயமாக அவ்வாறான மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மரித்தாலும் அவர்கள் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் நம்ம இந்த தகப்பனை தேவன் இந்த இடத்திலே வைத்திருந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனுக்கு மகிமை சேர்க்கலாம். அன்பு தகப்பனாருடைய மூத்த மகளுடைய சாட்சியை நாங்கள் கேட்க போகின்றோம். எனவே இந்த இவ்வளவு நாட்களிலும் அந்த தகப்பனாரோடு கூடவே இருக்கத்தக்கதான சலாக்கியத்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இறுதி வரையிலும் கூடவே இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். எனவே இந்த வேளையிலும் கூட அந்த மகளுடைய சாட்சியை நாங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் இதுவரை காலமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, எனக்கு கொடுத்ததான தகப்பன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாரை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரமில்லை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள் அப்படியா எங்களை ஒற்றுமையாய் அன்பா எங்களை வளர்த்த என் தகப்பன் பெரிதான ஒரு ஆசீர்வாதம். சகல காரியத்திலும் என்னோடு கூட இருந்து நான் என்ன செய்தாலும் உள்ளாது செய்து இது செய்யாதுன்னு சொல்லி எனக்கு நல்ல ஒரு ஆலோசகராக நல்ல ஒரு
துணையாய் இத்தனை காலம் எங்கள் அம்மாவை விட்டு 10 வருடங்கள் கலந்து போனாலும் என்னோடு கூட இருந்தார். கடைசி வரை நான் என்னோடு கூட இருந்தால் நான் ஆஸ்பத்திரியை கூட்டிக் கொண்டு போய் உனக்கு ஃபுல்லாக என்னை விட்டுட்டு போகாது என்ன சொன்னால் அது மாத்திரமில்லை. நான் திருச்சபைக்கு செல்லும் போதும் நீ செஞ்சுக்கு போகாமல் சேர்த்துல நான் நின்றா நீ போ கத்தரை தேடு கடவுளை உன்னை கைவிட மாட்டார். மனுஷனை நீ நம்பாத ஒரே பாதத்தை முடியல கவனமும் ஞாயிற்றுக்கிழமை நான் செதுக்கு கடந்து சென்றிருந்தேன். என்னுடைய தாப்பனாரும் உண்டு தான் நான் கடந்து சென்றிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு நான் ஞாபகம் தனியாக நிற்கிறீங்க நான் சொல்ல நான் பக்கத்தில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு மினித்தா பார்த்துக்கொள்ள நான் போயிட்டு வரேன்னு சொல்லி தான் நான் கடந்து சென்றேன். அப்படியா என் ஊழிய பாதையிலும் மாத்திரமில்லை இந்த திருச்சபையிலும் எந்த குடும்பத்தை சௌரங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பன் இப்படியாய் ஒரு தகப்பனை கத்து எனக்கு தந்ததுக்கா என்று அவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். நிச்சயமாக இப்படியான ஒரு அன்புமிக்க தகப்பனை இழப்பது என்பது மிகுந்த கடினமான காரியம்தான். ஆனால் வேதனையோ சோதனையோ இன்பங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்காலும் எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான இயேசுவின் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற போது அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் வேத வாசிப்புக்காக கடந்து செல்ல போகிறோம். அந்த வேத வாசிப்புக்கு பின்னதாக நாங்கள் ஒரு பாடலை பாடி அதன் பின்னதாக தேவனுடைய செய்திக்காக நாங்கள் கடந்து செல்லலாம். மத்தியிலே சகோதரி பிரியா அவர்கள் ஒருவராய் கடந்து வந்து தேவனுடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, நித்தியடைந்தவளின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவளான மற்றவளைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்தியடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். எனவே இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு மகிமை செய்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்லலாம்.
செல்வேனையா நித்திய ஜீவவார்த்தைகள் உம்மிடமுள்ளதையா உயர்வுகளோ தாழ்வுகளோ ஐஸ்வர்யமோ ஆஸ்திகளோ உயர்வுகளோ தாழ்வுகளோ ஐஸ்வர்யமோ ஆஸ்திகளோ எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு கூறுறது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையிலே ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளே சிறந்தன்னு சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலே இன்றைய நாள் ஒரு வெளியேற பெற்ற நாளாக இருக்கிறது. அதிலும் தேவனுடைய வார்த்தை கூறுறது விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகர் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் மிகவும் ஒரு பிரியமான காரியத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். துக்க வீட்டுக்கு போறது ஆண்டவருடைய பார்வையிலே நலமாக இது காணப்படுகிறது என்று சொல்ல. ஒன்று, அவர்களுடைய இழப்பிலே அவருடைய துயரிலே நாங்கள் பங்கடைகிறோம், ஆற்றுகிறோம், தேற்றுகிறோம். அவர் பெரிதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்து அவளுக்கு நாங்கள் உதவுறது மாத்திரமல்ல, தேவன் சொல்ற காரியம் இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். எனக்கு அருமையானவர்களே, வந்திருக்கிற எங்களுடைய வாழ்விலும் மிகவும் ஒரு பெரிதான ஒரு திருப்பு முனியை கொண்டு வருகிற நாளாக இந்த நாள் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் துக்க வீட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய முடிவும் ஒரு நாளைக்கு இப்படித்தான். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களை குறித்து கதறுகிற நேரம் ஒன்று வரும். நானும் இப்படி மரித்து போயிருப்பேன், நான் இன்றைக்கு சேர்த்து வைப்பது எல்லாம் யாருடையதாகும். இப்படி பலமான கேள்விகள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கும் நாங்கள் சிந்திப்பதற்கும், உயிரோடு இருக்கிற நாங்கள் சிந்திப்பதற்கும் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறதே நலம் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அருமையாக இந்த பிரசங்கி புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறதை நானும் நீ அருமையானங்களே, இந்த அருமையான மாலை நேரத்திலும் அருமையான சகோதரன் எங்களை விட்டு சரீரபரமாக பிரிந்திருந்தாலும் கூட, ஆனால் ஆவியிலே அவர் பிரிந்திருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்றது கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ற ஒரு பதமே வேதத்தில பாவிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மரணித்து போகவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நித்திரை என்று சொல்லும் பொழுது நாங்கள் மீண்டும் தட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. எனவேதான் அருமையான சகோதரி வாசிக்கின்ற பொழுது மீண்டும் அவருடைய வருகை நாட்களிலே நாங்கள் முகமுகமாக சந்திப்போம் என்று சொல்லி அந்த இடத்திலே வாசித்திருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தேவன் தாமே வச்சிருக்கிறதை குறித்து நான் தேவனை துதிக்கிறேன். ஏன் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே 2 மரணங்கள் உண்டு. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், அடுத்தது ஆத்மீகமான மரணம். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சந்ததி சாபங்கள், எங்களுடைய தனிப்பட்ட பாவங்கள் எல்லாம் கழுவப்படும்படியாக இயேசு சுவாமி இந்த உலகத்திலே எங்களுக்காக வந்து உதித்தார். அவர் தாமே வந்து உதித்தது மாத்திரமல்ல, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு
தன்னுடைய முழு இரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அது வீணாக சிந்தப்பட்ட ஒரு இரத்தம் அல்ல. அவர் ஒரு தெய்வம் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதபடிக்கு அவர் கொலைஞர்களாலே கொலை செய்யப்பட்டார் என்று அல்ல அந்த அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சுவாமி இன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முற்பாடாக இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம், ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை படைத்த நேரத்திலே ஆதாம் ஏவாளாகிய ஆதி பெற்றோரை அவர் உருவாக்குகின்ற பொழுது அங்கே அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்கின பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். நான் உங்களுக்காக உங்களை மீட்பதற்கு ஒரு மீட்பரை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, அந்த மீட்பர் தான் இயேசு கிறிஸ்து. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்றது. எனவே ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே பாவம் செய்த எல்லா ஆத்துமாக்களையும் விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், நோயிலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆமென். அருமையானவர்களே, பாவத்திலே இருந்து மூல காரணியாகிய பாவத்திலே இருந்து விடுவித்தாலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் விடுவிக்கப்படுகிறது, நோய் விடுவிக்கப்படுகிறது, துன்பம் விடுவிக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட பாவங்கள், எங்களுடைய சந்ததி சாபங்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கும்படியாக இயேசு இன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முற்பாடாக இந்த உலகத்திலே வந்து பிறந்ததை சரித்திரமே எங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அப்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஜோவான் 1 அதிகாரம் 12 சொல்றது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், இந்த மாலை நேரத்தில் அந்த அதிகாரத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் அவர் தந்திருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற பொழுதே அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கிறது. அதை நாங்கள் நிச்சயித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, அருமையான சகோதரனை நாங்கள் மீண்டும் கண்டடைய எங்களுக்கு வாய்ப்பு உண்டு என்று ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன். அது எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிறார். முதலாவது வருகையிலே பாவிகளை அவர் மீட்கும்படியாக வந்தார். 2வது வருகையிலே பரிசுத்தவான்களாய் காணப்படுவதற்காக மாத்திரம் வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஒருவரும் சொல்லிக்கொள்ள முடியாது நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று. நாள்தோறும் நாங்கள் சில பாவங்கள், சில நேரங்களை நாங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக காணப்பட வேண்டும். எனவேதான் நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி வேதம் கூறுறது. எனவே நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த தேவாதி தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, இயேசு சுவாமி ஒரு தடவை சீசருக்கு சொல்லுகிறார், முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லி. நாங்கள் ஆண்டவருக்குள்ள மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. எனவே நாள்தோறும் நாமே பாவம் என்று சொல்ல முடியாது. நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அலசி பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடியை போல காணப்படுகிறது. அதை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் முகமுமாய் கண்ணாடியில் எப்படி பார்க்கிறோமோ அதே போல அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறதாயும் இருக்கிறது. எனவே எங்களுடைய நிலைமையை நாங்கள் ஊய்த்து ஆராய்கிறதுக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை பேசுறது மாத்திரமல்ல, அந்த தேவாதி தேவன் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்த வாழ்விலே முன்னேறி செல்றதுக்கு அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். எனவேதான் அவருடைய இந்த உலகத்து துக்கம் அல்ல, தேவனுக்குரிய துக்கம் ஆகிய பரிசுத்த வாழ்வை குறித்து எங்களுக்கு ஒரு பரிதவிப்பு இருக்கும் என்று சொன்னால், ஒரு தாகம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே தேவனுடைய உதவியோடு கூட, ஒத்தாசையோடு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே முன்னேறி செல்ல முடியும் என்று வேதம் சொல்றது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை தருகிறவராக இருக்கிறார். கிருபையை தருகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கு மேன்மை உண்டு. நாங்கள் நன்மை செய்யாதிருப்போம் என்று சொன்னால், தீமையை செய்வோம் என்று சொன்னால், வேதம் சொல்றது எங்களுடைய பாவம்
வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி. எனவே நாங்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் என்ன நிலையில நாங்கள் மரிக்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, அவனவருடைய செய்கைகளுக்கு அவனவருடைய கிரியைகளுக்கும் தக்க பலனை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கு மேன்மை உண்டு, நன்மையினாலே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லாவிட்டால் நாங்கள் தீமை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், பாவத்திலே நாங்கள் அடிமை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பாவம் செய்யாமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த பாவத்தின் பலன் எங்களுக்கு மரணமாக இருக்கும். அதை நிமித்த நாங்கள் அழிவையே அறுப்போம் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனவே இந்த அருமையான மாலை நேரத்திலும் அருமையான குடும்பம் எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் சொன்ன சாட்சிகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் பார்த்தோம். அருமையான சகோதரி பிரேமா அவர்கள் கடந்த 8 வருடங்களுக்கு முற்பாடாக எங்களை விட்டு இந்த இடத்து கடந்து சென்றிருந்தாலும் கூட மிகவும் ஒரு அருமையான சகோதரியாக எங்களுடைய திருச்சபையில ஒரு அங்கத்தவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சென்ற பாதையில் அந்த குடும்பமும் செல்லத்தக்கதாக கர்த்தர் தாமே கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் இன்னுமாக மருமக்கள் பேர பிள்ளைகள் அவருடைய திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளுகின்ற பொழுது, இன்றைக்கு இந்த எங்கள் மத்தியிலே சரீர பிரகாரமாக இந்த சகோதரன் அவர்கள் எங்களை விட்டு தேவனண்டையில சென்றிருந்தாலும் கூட, நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வருகின்ற பொழுதோ அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதற்கு முன்பு நிகழுமாக இருந்தால், நாங்கள் ஆண்டவரோடு கூட பங்கடைகின்ற பொழுது நாங்கள் முதலாவது இவர்களை சந்திக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்றதை அந்த சகோதரி வாசிக்க நாங்கள் கேட்டோம். மீண்டும் அந்த இடத்திலே நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கேளுங்கள். அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் இந்த வார்த்தைகளினாலே தேற்றும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த மாலை நேரத்திலே அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். மீண்டும் அருமையான சகோதரனை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்புண்டு. எனவே மேலே நாங்கள் கேட்கப்பட்ட வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் தேவனுக்கு முன்பாக நிதானிப்போம். அது மாத்திரமில்லை, அந்த தேவனுடைய பாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு சுத்த இருதயத்தை அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் தேவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட புத்திரராக நாங்கள் ஜீவிக்கிறோமா? அவருடைய ஆவியினாலே நாங்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோமா? வேதத்துல சொல்லப்பட்ட சகல தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி அவருடைய வருகையை காத்திருக்கிற இந்த நாட்களிலே நானும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக அவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது. 2 பேர் 3:11 நாங்கள் பார்க்கிறோம், 9 பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வருகையிலே நானும் நீங்களும் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி நாம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த மாலை நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், எங்கள் மத்தியிலே கடந்து பிரிந்து போன சகோதரன், இன்னுமாக எங்களோட உறவுகள் எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம், தவியாய் தவித்திருக்கிறோம், துடியாய் துடித்திருக்கிறோம். அந்த நாட்கள் எங்களுடைய இருதயங்களை பாதித்தது உண்டு. எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருப்பின் நிச்சயமாக நாங்கள் அவர்களை சந்திக்க முடியும். எனவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே
அருமையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்றது. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்தை அவர் வைத்து சரியாக பதமாக வாழ்க்கை வருகின்ற பொழுது ஆண்டவர் தாமே அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்கிறார். எனவே அவருடைய நியதியை மாற்ற யாராலும் முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு, அவரோட கூட நாங்களும் இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, என்னோட சந்ததி சாபங்கள், தனிப்பட்ட பாவமான வாழ்க்கை, பாவ அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து மீண்டு வர நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து எங்களை பரிசுத்த வாழ்வுக்கு நேராக ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கத்தக்கதான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறார் என்ற நற்செய்தியை இந்த மாலை நேரத்திலே இந்த துயரத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற நற்செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் எங்களோட சிரங்களை தாழ்த்துவோமா, எங்களோட கண்களை மூடுவோமா, எங்களோட உறவுகளை பிரிந்து வேதனைகளோடு இருக்கிற நாம் ஒரு கணம் நாங்கள் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல மாலை பொழுதிலும் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை தாழ்த்தி மது பாதத்தண்டையில வந்து நிற்கிறோம் ராஜா. ஓ ஆண்டவரே சுவாமி, எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். மது வருகையை ஆண்டவரை நாங்கள் நழுவ விட்டு விடாதபடி அதில் ஆண்டவரை பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க சுவாமி. மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சுவாமி உமக்குள்ளாக ஆண்டவரே உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகாதவர்களாக தீர வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கை கொள்றவர்களாக இருந்து எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்து எங்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரே சுவாமி மது பாத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்க நல்ல திராணி உள்ளவர்களாக உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யார் எல்லாம் ஆண்டவரை என்னையும் தான் ஆண்டவரே சுவாமி தங்களுடைய ஆத்துமாக்களை உமது கரங்களை தந்து ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் உங்களோட தொடுகை கடந்து வரட்டும், உங்களோட வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அப்பா ஆண்டவர் உங்களோட வழிநடத்தல் அவளுக்கு கிடைக்கட்டும். ஆவியானவரை கரம் பிடிங்க ராஜா. ஓ ஜீசஸ் ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய நாமத்தினால தொட்டு அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இழந்து போன ஆண்டவரே, எங்களோட உறவுகளை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி, தர்மியான மாலை நேரத்தில் எங்களோடு நீ கூடவே இருந்த தயவுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுங்க. சகல காரியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க. எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்லது. இந்த வேளையிலும் மரித்தாலும் தேவனோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கத்தக்கதான ஒரு கதவை தேவன் தகப்பனாருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், உறவுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக நாங்கள் இங்கு தகப்பனை சந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம், அதாவது தருணங்கள் கிடைக்காமல் போனாலும் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற போது நிச்சயமாக தகப்பனாரை முகமுகமாய் நாங்கள் சந்திக்கலாம் என்கிறதான வார்த்தையின் மூலமாக நாங்கள் தேய்ச்சிக்கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் அஞ்சலிக்காக கடந்து செல்லலாம். அஞ்சலி இந்த வேளையிலும் இந்த பிரதேசத்திலே வந்திருக்க இந்த இடத்திலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் பாடுகின்ற வேளையிலே நீங்கள் முன்பதாய் வந்து நீங்கள் தகப்பனாருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதன் பின்னதாக இறுதியிலே குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்துவார்கள். அப்படி யாராவது அஞ்சலி செலுத்த தவறு உங்களுக்கு சென்ற வாசிய சாலையிலே அரைமணத்தியாலங்கள் அளவிலே அந்த இடத்திலும் கூட அஞ்சலிக்காக நாங்கள் அந்த இடத்திலே கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த இடத்திலே வைக்கப்படும். எனவே நீங்கள் அந்த இடத்திலும் வந்து அஞ்சலி செலுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த நேரத்திலும் இந்த பாடல் பாடுகின்ற வேளையிலே நீங்கள் வரிசையாக நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி கடந்து செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. எனவே நீங்கள் எழுந்து ஒவ்வொருவராய் நீங்கள் முன்பதாய் வந்து அஞ்சலி செலுத்திக் கொள்ளலாம். இந்த வேளையில் Son
அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அன்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இந்த நீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இந்த நீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம்பிராவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். வித்தின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இந்த மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இந்த நீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரீடத்தை நாம் தரிப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இந்த அஞ்சலி செலுத்தாதவர்கள் நீங்கள் இந்த நேரத்திலும் நீங்கள் முன்பதாய் வந்து நீங்கள் அஞ்சலி செலுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் நல்லடக்கத்துக்காக கடந்து செல்வதற்காக வாசியசாலைக்கு சென்ட்ரோக் வாசியசாலையிலே இறுதி அஞ்சலிக்காக எனவே வைக்கப்படும். எனவே நீங்கள் சீக்கிரமாக அஞ்சலி செலுத்தாதவர்கள் நீங்கள் இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்தபடியாக கேட்டுக்கொள்கிறோம். அதன் பின்னர் இறுதியிலே குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்துவார்கள். அதற்கு முன்னதாக இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அஞ்சலி செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். எனவே
தொடக்கத்திலிருந்து இம்மட்டில் தேவன் கூடவே இருந்த தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர்தாமே இந்த இடத்தில் அழைத்து வந்த கிருபைகளுக்காக சோஸ்திரம். தகப்பனாருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனார் நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக, நல்ல அநேக ஜனங்களுக்கு நல்ல உறவாக, அது மாத்திரம் இல்லாமல் நல்லதான ஒரு நண்பனாக இருந்து வந்த ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் இந்த இடத்திலே அந்த கண்ணீரோடு அவருடைய இழப்பினாலே கதறலோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் அவர்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்தாது, ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே அவர்களை ஆறுதல் படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் தகப்பனை இழந்து தவிக்கிறதான குடும்பத்தாரை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய இருதயத்திலே அவர்களுக்குரிய ஆண்டவரே இடத்தினை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தகப்பனாரை வைத்த இடத்திலே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளத்தக்கதான மன தைரியத்தை கொடுப்பீராக. நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து ஆண்டவரை உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற போது எங்கள் தகப்பனாரை நாங்கள் தரிசிப்போம், காணுவோம் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு ஓடத்தக்கதாய் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஆண்டவரை அஞ்சலி பகுதிகள், அதே போல நல்லடக்க ஆராதனை நிறுதி பகுதிகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் கூடவே இருந்து வழிநடத்தும், நீர் ஆசீர்வதியும் உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நன்றி கூறி ஜெபம் பண்ணி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமே. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி. எனவே இறுதியிலே குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தியது பின்னதாக அஞ்சலிக்காக சென்ற காசி சாலைக்கு எடுத்துச் செல்லப்படும்.
அவர் ஞானப்பிரகாசம் கிரேசின் அவர்களை கௌரவிக்கும் மூலமாக இன்று இறுதி அஞ்சலித்திருந்த அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கும் மூலமாக ஞானப்பிரகாசம் கிரேசியன் அவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலியோடு இந்த அஞ்சலி நிகழ்வை ஆரம்பிப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அவர் ஞானப்பிரகாசம் கிரேசியன் அவர்களை அஞ்சலிக்கும் விதமாக இன்றைய அஞ்சல் நிகழ்வுகள் ஏற்பாட்டியிருக்கின்றோம். இவர் ஜனசமூகத்திற்கு முன்னாள் தலைவர், அத்தோடு நமது செல்ரோக் சரஸ்வரயத்தின் எந்த செயற்பாட்டிலும் நம்மோடு ஒத்துழைப்பவர். ஆகவே இவரை பற்றிய சில விடயங்களை உங்களுள் கூறுவது என்னோட கடமை என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இவர் முன்னாள் தலைவர் என்பதை விட
எமது எப்பொழுதுமே சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூகத்திற்கு சிந்திக்கின்ற ஒரு சிறந்த மனிதர். தான் பொறுப்புகள் இல்லாத காலகட்டங்களில் கூட எமது சென்றோம் தலைமுறை சார்பில் நாம் சென்று எந்த உதவிகள் கேட்டாலும் எந்த ஆலோசனை கேட்டாலும் துணிந்து எந்த விடயத்தையும் செய்வதற்காக எம்மோடு என்றைக்குமே ஒத்துழைக்கும் ஒரு நபர். இவர் பொது நோக்கத்திற்காக தன்னுடைய செயற்பாடுகளை வாயிலில் மட்டும் நிறுத்தாமல் எமக்காக அந்த செயற்பாடுகளுக்கு தோளோடு தோல் நின்று வாக்கு நாடுகளுக்கு அந்த விஷயம் செய்கிறார்கள் என்று எங்களுக்கு பல விதங்களிலே எங்களுக்கு உதவிகளில் ஆலோசனை தந்த ஒரு சிறந்த தலைவர். அத்தோடு இவர் நிர்வாக ரீதியில் அல்லாமல் தனிப்பட்ட எந்த நிர்வாக உறுப்பினர்களையோ இல்லாட்டி பொறுப்பு வகிக்கும் எந்த நபர்களையோ வெளியில் நின்று விமர்சிக்காத சிறந்த நிர்வாக பண்பு கொண்ட சிறந்த மனிதர். அத்தோடு பல விடயங்களை நான் முன்னோடு சொல்ல கேள்விப்பட்டிருந்தது. இவர் மட்டுமல்ல, இவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இவர்கள் குடும்பம் எங்கள் சென்றோம் சிறந்த நிலையத்திற்கும் எமது சமூகத்திற்கும் அளப்பரிய சிவவியாற்றிகள் என்பதை பல முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவை விட்டு பிரிந்தால் எமக்கும் எமது சிறந்த நிலையத்திற்கும் மிகப்பெரிய விளக்கு. ஆகவே அன்னாரது பெரியவாக்கியர்களுக்கும் குடும்பத்தினர் மற்றும் எங்களது சிறந்த நிலைய அங்கத்தவர் நிர்வாக அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அன்பார்களை தெரிவித்துக் கொண்டு அன்னாரது ஆத்மா சாதிகளை எல்லாம் கொண்ட உறவை வேண்டிக் கொண்டு என்னுடைய நிறைவு செய்து அடுத்ததாக இவர் தலைவராக இருந்த காலப்பகுதியிலும் இவரோடு பயணித்த திரு ஆனந்தம் அருட்பிரகாஷ் அவர்களை இவரை பற்றி ஒரு சில அஞ்சலுடைய ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வார்கள். அமரர் ஞானப்பிரகாசம் கிரேசியன் அவர்களுடைய நினைவு அஞ்சலி உரையிலே என்னை அஞ்சலி உரை நிகழ்த்துவதற்கு அழைத்த சென்ட்ரோக் சனசமூக நிலையத்தின் செயலாளர் அவர்களுக்கு நான் நன்றியை கூறுகிறது. இந்த கிரேசியன் அவர்கள் என்னுடைய சிறு வயதில் இருந்து அவருடைய வீட்டுக்கு எதிரே நான் வசித்ததாலும் அவரை பற்றிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஓரளவுக்கு நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். அந்த காலத்திலே பிரபல்யமான அறக்காட்சியோடு நெஞ்சு தெரியும் அளவுக்கு ஒரு சேட்டை போட்டு இடையே ஒரு முடிச்சை போட்டு இந்த வீதியால் அவர் செல்கின்ற பொழுது எதிரே வருகின்றவர்கள் பயந்து ஒடுங்கிய ஒரு தோட்டத்தை கொண்டதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்டவர் எங்களுடைய சனசமூக நிலையத்திலே 2002ஆம் ஆண்டிலிருந்து 2003ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே தலைவராக பொறுப்பேற்று இந்த சனசமூக நிலையத்தின் வளர்ச்சி பாதைக்கு தன்னை முழுமனதோடு ஒத்துழைத்து சேவையாற்றினார். அவருடன் இந்த காலப்பகுதியிலே நான் செயலாளராக பதவி வகித்து இன்றைய இந்த சுற்றுமதில் அழகாக இருக்கின்ற இந்த சுற்றுமதிலே ஆரம்பத்திலிருந்து அத்திவாரமிட்டு அதை கட்டு முடிப்பதற்கு ஒத்துழைத்த ஸ்தாபகர் என்பது அமரர் ஞானப்பிரகாசம் கிரேசியன் அவர்களுடைய சார். அந்த வகையிலே இவரை பற்றி நான் கூறுவதற்கு முன் இவருடைய குடும்பம் ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தார்கள். அமரர் ஐஸ்னோவன் அவர்கள் இவருடைய சகோதரர். அவர் இந்த சரசமூக நிலையத்தில் சமூக கட்டங்களை ஸ்தாபிப்பதிலிருந்து விளையாட்டுக் கழகங்களை முன்னேற்றுவதற்காக அவருடைய சொந்த நிதியிலிருந்து அவர் பல அளப்பரிய சேவைகளையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இவருடைய தலைமைத்துவம் என்பது அவருக்கு மட்டும் சொந்தமானதில்லை, அவருடைய குடும்பங்கள் ஏறக்குறைய அவருடைய சகோதரிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த முறையிலே பல கலை நிகழ்வுகளை அரங்கேற்றிய பங்கு அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சகோதரிகளையும் சார். எனவே இவருடைய தலைமத்துவம் எங்களுடைய சமூகத்திற்கு கிடைத்தது என்பது மிகவும் பெரிய அளப்பரிய சேவையாகவே நான் கருதுகின்றேன். நாட்டு சொத்து, கலை நாடகங்கள், விளையாட்டுகள் என்கின்ற பல சமூக வளர்ச்சி பாதை
பாதைகளுக்கு இவருடைய குடும்பம் அவருடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கியதை இங்கே பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். இடப்பெயர்வுகளின் மூலம் அவர்களுடைய சேவைகள் மலர்ந்தளிக்கப்பட்டு கிடைக்கப்பெறாமல் இருந்து இப்போது அவர்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே வசித்து வருகின்றார்கள் என்றாலும் இந்த சமூகத்தின் பால் கொண்ட அக்கறையும் கண்ணோட்டமும் அவர்களுடைய குடும்பத்துக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. இன்று வரை அவருடைய சேவை என்பது எங்களுக்கு இன்றியமையாதாக இருக்கின்றது. இளைஞர் கழகத்தினூடாக பல மாணவர்களை கௌரவிக்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துகின்ற பொழுது எவ்வித மறுப்புமின்றி நிதி உதவி வழங்கிய ஒரு கொடையாளர். எந்த சனசமூக நிலையத்தில் உபகரணங்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கான நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அவரிடம் செல்லுகின்ற பொழுது ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியின்றி தன்னுடைய நிதியினை முன்மாதிரியாக வழங்கி ஏனையவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சேவையாளர் என்று நான் இவரை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையிலே இன்றைய அஞ்சலி உரையிலே என்னை அழைத்தமைக்கு குடும்பத்தின் சார்பிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு வாய்ப்பளித்த தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அஞ்சலி உரையாற்றுவதற்கு எமது செல்வம் சனசமூகத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய பொறுப்பாளருமாக திருவண்ணாமலை அன்போடு அழைத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நேரம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த எங்களுடைய பிரேசில் ஐயா அவர்களுடைய இழப்பால் துன்பப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், சபை மக்கள், எங்களுடைய சமூகத்தின் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய செல்வம் சனசமூகத்தின் சார்பான ஒரு அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே அனைவரும் நாங்கள் எங்களுடைய பிரேசில் ஐயா அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் நான் நன்றாக அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். அவர்கள் நடந்து வருவாரா இருந்தால் உண்மையில் அந்த சிறு பிள்ளைகள் அவர் ஒதுக்கித்தான் அவர்களை போவாங்க. ஏன்னா அவ்வளவு மரியாதைக்குரியவராக விளங்கினார். இந்த இடத்துல ஒரு சமூக போராளியாக திகழ்ந்தார். அவர் எந்த இயக்கத்திலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து போராடிய ஒரு சிறந்த ஒரு போராளி என்று நான் கருதி கொண்டிருந்தேன். அந்த வகையில் நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் இனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகின்றார். அதேதான் அவரும் இந்த இடத்தில் உங்களுக்கு சமூக சேவனாக இருந்து செய்தார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலம் நன்மைக்காக அவர் இந்த சமூகத்துக்காக அழுதார், தன்னை அர்ப்பணித்தார். அதே போல ஆண்டவர் வேறு செய்யணுன்றதாகி நாங்கள் எங்களுடைய அவருக்காக நாங்கள் அழுகிறதை நிறுத்துவோம். சமூகத்தின் விடுதலைக்காகவும் எங்களுடைய வளர்ச்சி சந்ததிக்காகவும் நாங்கள் வாழ்வதும் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்திய செல்வம் சனசமூகம் அவருக்கு என்ன செய்திருக்கிறது என்றால் ஒரு உயர்ந்த கௌரவத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த செல்வ சனசமூகத்தின் உயர்ந்த கௌரவத்துக்கு அவர் உள்ளாகி இருக்கின்றார். அதற்காக இந்த நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அஞ்சலோடியை இழப்பதற்கு செல்வம் சனசமூகத்தின் தலைவர் திரு பீட்டர் போல் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். அமரராகிய தேசிய நகனவர் அவர்களுக்கு சனசமூக நிலையம் சார்பாகவும் உபகுழுக்கள் சார்பாகவும் அவருடைய குடும்பத்துக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளது. எனக்கு இந்த சனசமூக நிலையத்தில் 8 வயது தொடக்கம் அண்ணனை நன்றாக தெரியும். அவருக்கும் இந்த சனசமூக நிலையத்திற்கும் எவ்வளவு ஈடுபாடு இருந்தது என்று உங்களுள் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய குடும்பம் நிச்சயமாக முன்னுக்கு தான் இருக்கிறது அவருடைய வீடு. ஆகவே அவருடைய குடும்பமும் இந்த சனசமூக நிலையமும் பிணைந்ததாகத்தான் செயல்பட்டது. எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் அவருடைய குடும்பங்கள் எந்த உதவியை கேட்டாலும் ஓடி வந்து செய்வார்கள். ஆகவே தேசியம் என பொறுத்தவரையில விளையாட்டு பல விதமான செயல்பாடுகளுக்கு முன்னின்று ஆக்களை ஊக்குவிப்பதில் அவர்கள் வல்லவராக இருக்கிறார்.
சென்ற காலங்களில் ஜெராகண்ணன் அவர்கள் இல்லாத காலத்தில் ஒரு பெரியவரை நாங்கள் தேடுவோம் என்று சொன்னால் அண்ணன் கிரேஷியன் அவர்கள் தான். நான் போய் சொல்லுவேன், கிரேஷியனே ஒருக்க வாங்க, இந்த அலுவலர் பாருங்க, இதுல எல்லா விஷயங்களையும் செய்ய வேணும்னு சொன்னா இப்போ வந்து நான் பின்னால வரேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து பல காரியங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு அவர் முன்னணியாக எங்களுக்கு வழிகாட்டியாக திறந்தவர். அவருடைய இழப்பு உண்மையில பேரிழப்பு தான். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதன் இழக்கின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்கு. ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும், மனித வாழ்வு என்பது ஓர் நீடித்த வாழ்வு அல்ல, ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கையின் பிரதிபலி. பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பின் அர்த்தம் மண்ணுலகில் மனிதர்களோடு அன்பாக வாழ்வதற்கு, இறப்பின் அர்த்தம் விண்ணுலகில் இறைவனோடு வாழ்வதற்கு. ஆகவே தேசியண்ணன் அவர்கள் இறைவனோடு சங்கமிக்கின்றார். விண்ணுலக வீட்டில் அவர் வாழப்போகிறார் என்ற மனதை திடப்படுத்தி உங்கள் குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக அஞ்சலி செலுத்துவோர் வந்து தொழில்நுட்ப முறையிலே வந்து அஞ்சலி செலுத்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்றத்தினால் வரும்
பலவீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்ல மற்றொரு தானியத்தைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே. மாம்சங்களுடைய மாம்சம் மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. வானத்துக்குரிய மேனியினுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனியினுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கப்படுகிறான் ஆவியினால். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவர்களுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். நல்லது பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கூடாரமாகிய இந்த நாட்களில் இருந்து வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கின சரீரத்தை மண்ணுக்கு கொடுத்து விண்ணிலே தேவனோடு கூட ஆத்மாவிலே இணைந்திருக்கிறதான சகோதரனை குறித்து நாங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இப்போது விதைக்கப்படுகிற இந்த சரீரமானது இந்த தேவனுடைய இரண்டாவது வருகையிலே அவரோடு கூட எழுந்திருக்கின்ற போது இவரை நாங்கள் முந்திக் கொள்வதில்லை. இவர் எங்களுக்கு முன்பதாக அந்த தேவனோடு இணைந்திருப்பார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணலாம். தேவன் இந்த தகப்பனாரை இந்த உலகத்திலே வைத்து அவர் செய்த நன்மைகள், அவர் அற்புதமாய் நடத்தி வந்த காரியங்கள், நல்ல தகப்பனாய், நல்லதான ஆலோசனை கொடுக்கிற மகனாய், பொறுப்புள்ளவராய் அநேக சாட்சிகளை கேட்டோம். அதன் பிரகாரம் தேவன் வழிநடத்தி வந்த விதங்களை நினைத்து ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்தலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி. இந்த இறுதி நேரத்திலும் தேவரீர் நீர் இந்த மகன் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லதான ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீதிக்குள்ளே பிரவேசிக்கிறதான மகனை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அந்த வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகனுடைய முன்னுதாரணமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சாட்சியாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அதே போல மற்றவர் ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கையை பின்பற்றவும் தங்களுடைய சாட்சிகளை காப்பாற்றிக் கொண்டு இறுதி பரியந்தம் உமக்காக ஓடவும் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அனைத்தையும் நீர் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் இம்மட்டில் செய்து முடித்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வைத்திருந்த நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமாய் பலமாய் வைத்திருந்ததற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நினைத்து பார்க்காத நேரத்திலே மரணம் வந்தாலும் அது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறதாய் இருக்கிறது. ஆனாலும் தகப்பனுடைய வாழ்க்கையிலே வந்தது அருமையானதாய் காணப்படுகிறது. அவ்வண்ணமாய் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நீர்தாமே அருள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் உறவுகளை தேற்றுவீராக, கரம் பிடிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீர்
அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. இவ்வளவு நாட்களும் தகப்பன் நல்ல ஆலோசனையாய் கொடுத்தது போல நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை கொடுத்தவர்களை நடத்தும்படி இயேசு என்னும் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கலைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும்
இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாற மாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை